இன்று இறை உணர்வும் அறநெறியும் என்பது பற்றி சிந்திப்போம். உலகிலே மனிதனுடைய வாழ்வை வளப்படுத்த, நெறிப்படுத்த ஆங்காங்கு அந்தந்த காலத்தில் மதங்கள் தோன்றியன. எல்லா மதங்களுடைய உட்கருத்தும் ஒன்றுதான் என்பது சிலருக்குத்தான் தெரியும். அந்த மதங்களுடைய உட்கருத்து என்ன என்றால், ஒன்று இறை வழிபாடு, இன்று அறநெறி. இதில் ஒரு பெரிய ரகசியம் அடங்கி இருக்கின்றது. என்னவென்றால், இறை நிலை என்று சொன்னாலே இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு காரணமாக உள்ள ஒரு பேராதார சக்தி என்பது எல்லாருக்கும் விளங்கும். கடைசியாக பரிணாமத்தில் வந்த ஒரு உருவம் மனிதன். அப்ப மனிதனாக பிறந்தவன் எப்படி வாழணும் என்று சொன்னால், பரித்துண்ணல் என்பது நீ ஈட்டுண்ணல், ஒரு பெருமைக்குரிய வாழ்க்கை முறையை அவன் நடத்த வேண்டும். அதனால ஒத்தும் உதவியும் வாழ வேண்டும் என்பதுதான் அவனுடைய கருத்து. பிறருடைய வாழ்வுக்கு ஒத்த முறையிலேயும் அதே போன்று உதவி செய்யும் முறையிலேயும் ஒவ்வொருவருடைய வாழ்வும் அமைய வேண்டும். அதுதான் அறநெறி என்று சொல்வது. அறநெறியில 3 தத்துவங்கள் அடங்கியுள்ள ஒழுக்கம், கடமை, ஈகை. அந்த மனிதன் அப்படி மனதை விரித்து இறைநிலையோடு ஒன்றி இறைநிலையை உணர்ந்து அதனுடைய இருப்பாற்றல்களை தெரிந்து கொண்டு அதனுடைய இயக்க ஆற்றலான பரிணாமம், இயல்பூக்கம், கூர்தலறம் என்ற 3ஐயும் தெரிந்து கொண்டு அவன் ஒவ்வொரு செயலையும் ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற 3 பொருட்கள் உள்ளடங்கிய அறநெறியை பின்பற்றி வாழும். இதுதான் மதங்களுடைய நோக்கம். எந்த மதத்தை எடுத்தாலும் இந்த 2 நோக்கங்கள் தான் அங்கே தொக்கி நிற்க காணலாம். எந்த காலத்திலே தோன்றிய மதமானாலும் பெயரே கிடையாது என்பது சிலருக்குத்தான் தெரியும். மதம் ஒன்று இறை வழிபாட்டை குறிப்பது, இன்னொன்று அறநெறியை குறிப்பது. அதற்கு மதம் என்பது என்ன? ஒரு நீதிதான், வாழ்க்கை நீதிதான். ஆனால் அந்த வாழ்க்கை நீதியை தொகுத்து கொடுத்த பெரியார்கள் பெயரால அந்த மதம் பின்பற்றி வருகிறது. ஆகவே மதங்களுக்கு பெயர் கிடையாது. மத நூல்களை செய்தவர்கள், அதை தொகுத்து உலகுக்கு அளித்தவர்கள் மதங்களாக, மதத்தின் பெயராக வழங்கப்படுகிறது. அன்பர்களே, இறையுணர்வு, அறநெறி இந்த 2ஐயும் சீர்தூக்கி பார்த்தீர்களேயானால் இறையுணர்வு இல்லாமல் அறநெறி வராது. பக்தி மார்க்கத்தில் இறைநிலையை மனிதன் உணர முடியாதென்று அது ஒதுக்கி வைத்திருக்கின்றார்கள். அதை பக்தி மார்க்கத்தில் சம்பிரதாயங்கள், ஒரு மயக்க நிலையான கதைகள், இவைகள் மூலமாக மனிதனை அறநெறியை செய்யும்படியாக, அதாவது எப்படி செய்யும்படியாக, இறந்த பிறகு சொர்க்கம் கிட்டும் நல்லது செய்தால் என்ற ஆசை ஊட்டியும், இறந்த பிறகு நரகம் கிட்டும் என்ற அச்சமூட்டியும் மக்கள் நல்ல செயல்களையே செய்யும்படியாக தூண்டி வந்தார்கள். அதுதான் முதல் சொர்க்கம், நரகம் என்ற 2 ஏற்பட்டதுக்கு காரணம். ஆனால் இன்றைய உலகம் விஞ்ஞானத்தில் ரொம்ப சிறந்து விளங்குகிறது. விஞ்ஞானம் உயர உயர கற்பனைகளுக்கெல்லாம் இடம் இல்லை. ஆகையினால காலுக்கு ஏற்றவாறு இறைநிலையை உள்ளது உள்ளவாறே உணர்ந்து கொள்ள வேண்டும். பக்தி மார்க்கத்திலே உள்ளவர்கள் மனிதன் இறைநிலையை உணர செய்ய முடியாது, உணரக்கூடாது என்ற அளவில் தடை செய்துதான் வைத்திருக்கிறார்களே தவிர, இறைநிலையை உணர்வதற்கு வழிபாடோ அல்லது முறையோ இதுவரையில எந்த மதத்திலையும் சொல்லப்படவில்லை. என்றால் இறைநிலை உணர்ந்தான்
மதத்தை ஏற்படுத்தி வைத்தாலும் பின்பற்றி அந்த மதத்தை நடத்தி வந்தவர்கள் எல்லாம் இறைநிலையை உணர்ந்தவர்கள் அல்ல. அவர்களுடைய சடங்கு சம்பிரதாயங்களை மாத்திரம் எடுத்துக்கொண்டு உலகுக்கு அதை பழக்கத்திலே கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த விஞ்ஞான காலத்திலே இறைநிலையை யாரும் உணர வேண்டும். சிந்திக்க ஆற்றல் பெற்றவர்கள் அனைவருமே உணரலாம். அதற்கு தெளிவு வேண்டும், துணிவு வேண்டும், பயிற்சி வேண்டும். இந்த பரிணாம மூலக்கூறான அணு முதல் கொண்டு அவை சேர்ந்த பஞ்சபூதங்கள், கோள்கள், அதில் தோன்றிய உயிரினங்கள், இவ்வளவையும் நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. விஞ்ஞானம் என்பது அறிவியல் என்று பொதுவாக சொல்வார்கள். அப்படி அல்ல. விண் என்றும் இப்போ விண் முழுவதிலும் நாம் எடுத்துக்கொண்டோமானால் விண்ணினுடைய கூட்டுதான் எல்லா தோற்றங்களும். அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகிள் இஸ் ஆஸ், இதுதான் சம்பிரதாயம். ஆகவே அணுக்களுடைய கூட்டுதான் தோற்றங்கள் என்ற போது எல்லா தோற்றங்களும் அந்த இயக்கங்களும் அணுக்களுடைய கூட்டம்தான். அதற்கு மேலாக அதை தவிர்த்து என்ன இருக்கிறது பிரபஞ்சத்தில்? அதுதான் இறைநிலை, சுத்த வெளி. இந்த சுத்த வெளி கண்ணிலே பார்க்கிறதுக்கு, மனதிலே நினைப்பதற்கு எல்லாருக்கும் ஒன்றுமே இல்லாத ஒரு சூன்யமாகத்தான் தெரியும். அதனால சுத்த வெளி ஒன்றுமில்லை, சூன்யமானது என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் அந்த சுத்த வெளிதான் இந்த தோற்றங்கள் அனைத்துக்கும் மூலமானது, அதுதான் ஆதியானது. ஆகவே பிரபஞ்சத்தினுடைய ஆதி நிலையே சுத்தவெளி. சுத்தவெளி என்பது என்ன என்றதை சிறிது சிந்தித்து பார்ப்போம். அணுக்கள் தோன்றிய பிறகு அணுக்கள் கூட்டத்துக்கு ஏற்றவாறு அந்த அணுக்கள்ல இருந்து வரக்கூடிய அலை காந்தமாகி அழுத்தமாக, ஒலியாக, சுவையாக, மணமாக, மனமாக இயங்கி வருகிறது என்பது தத்துவமும் சரி விஞ்ஞானமும் சரி அப்படியே விளக்குகின்றது. இதை வைத்துக்கொண்டு பார்த்தால் இந்த பஞ்சமும் அதனால் ஆகிய தோற்றங்களும் தவிர இப்ப ரெண்டே பொருள் தான் பிரபஞ்சத்தில் முக்கிய பொருளாக தோன்றும் சிந்திக்கிறவர்களுக்கு. ஒன்று சுத்தவெளி, இன்னொன்று அணு. அணுக்களுடைய கூட்டுதானே எல்லாம். ஆகையினால சுத்தவெளியும் அணுவும் தான். இப்போ இந்த இரண்டை எடுத்துக்கொண்டு பாருங்க. சுத்த வெளியிலிருந்து அணு தோன்றி இருக்குமா? அணுவில இருந்து சுத்த வெளி தோன்றி இருக்குமா? அணுவில இருந்து சுத்த வெளி தோன்றி இருக்க முடியாது. அது அத்தகைய விஷாலமானது, எல்லையற்றது. ஆகவே வெளியில இருந்துதான் அணு தோன்றி இருக்க முடியும். ஆகவே அணுவிலையும் அணுவினாலாகிய எல்லா பொருட்களிலையும் என்னென்ன உள்ளதோ அதெல்லாம் அங்கே அடக்கமாக சுத்த வெளியிலே இருந்திருக்கத்தான் வேண்டும். இந்த அனுமானமின்றி அந்த இறைநிலைய சுத்த வெளிய ஒன்றுமே இல்லை என்று சொல்வது அறிவினுடைய பற்றாக்குறைதான் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் மனிதனுடைய அனுபவத்துக்கு அந்த சுத்த வெளியிலே உள்ள அவ்வளவு பேராற்றல்களையும் உணர்ந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் வாழ்க்கை அனுபவத்தில் அதெல்லாம் வரல. மனிதன் கண்டதெல்லாம் அணுவும் அணுக்களுடைய கூட்டாலும் ஆகிய தோற்றங்களையும் அந்த அணுக்களுடைய சேர்க்கையில திணிவு நிலைக்கு ஏற்ப வேறுபாடான பஞ்சபூதங்கள்ல காந்த தத்துவம், காந்தம் என்ற சக்தி அழுத்தமா, ஒளியா, ஒலியா, சுவையா, மனமாக மாறுவதையும், அதே பஞ்சபூதங்கள் சேர்க்கையில காந்த ஆற்றலே மனமாக இயங்கிக் கொண்டிருப்பதையும் உணர்ந்து பார்க்கும்போது அணுவை விட அதற்கப்பாலாக ஒன்று இருப்பது என்ன என்றால் இறைவெளிதான், சுத்த வெளிதான். அப்போ அணுவில இருந்து
அணு கூட்டத்தில் நடக்கக்கூடிய எல்லா விந்தைகளும் அந்த சுத்த வெளியிலே இருந்துதான் இருந்திருக்க வேண்டும், இல்லாமல் வந்திருக்க முடியாது. ஆனால் கட்புலன் முதலிய 5 புலன்களுக்கு ஆற்றல் எல்லையுடையது. பார்க்கிறோம் என்றால் சில தூரம் தான் பார்க்க முடியும், சில பொருளைத்தான் பார்க்க முடியும். ஒரு அளவுக்கு மேலே நுண்ணியதாக இருந்தால் கண்ணுக்கு காணப்படாது. அதனால இந்த பஞ்ச புலன்களை வைத்துக் கொண்டே அனுபவம் பெற்ற மனிதனுக்கு அந்த இறைநிலை எத்தகையது என்ற உணர்வு வராது. ஆனாலும் அதே மனிதன் அவன் ஆராய்ச்சினால இந்த உலகத்தில் என்ன உண்டு, பிரபஞ்சத்தில் என்ன உண்டு என்று தோற்றத்தில் என்ன கண்டானோ அதை வைத்துக் கொண்டு ஆராய்த்துக் கொண்டு அதன் பிறகு அவன் மனதை ஆராய தொடங்க வேண்டும். மனதை பற்றி ஆராய்ந்தால்தான், மனம் என்ற என்ன பார்க்கக்கூடியதா, பருப்பொருளா? அப்போ பருப்பொருளை மாத்திரம் இருக்கிறது என்று சொல்லி அது கண்ணுக்கு தெரியவில்லை என்பதற்காக மனமே இல்லை, மனம் என்பது ஒன்றும் இல்லை என்று சொன்னால் எப்படியோ அப்படியேதான் இறைநிலை என்பது ஒன்றுமில்லை என்பது. ஆனால் அங்கே ஒரு ரகசியம் இருக்கிறது. இறைநிலை எதுவோ அதுவே அறிவாக எல்லா உயிர்களிடத்திலையும் இயங்கிக் கொண்டு அதனுடைய அலையே மனமாக இருப்பதனால மனமும் காணப்படல, அறிவும் காணப்படல, இறைநிலையும் காணப்படல. ஆனால் இறைநிலை ஒரு வகையில நாம் அதாவது சிந்தனையினால அல்லது பார்வையினால கூட உணரலாம். எல்லா அணுக்களையும் பார்க்கிறோம், அணுக்கூட்டங்களையும் பார்க்கிறோம். அது சுத்தி இருப்பது என்ன? இடைவிடாத எல்லா பொருட்களுக்கு ஊடே இருப்பது என்ன? அதுதான் சுத்த வெளி, இறைவெளி. அப்ப இறைவெளி எப்படி இருந்திருக்க முடியும் ஆதியில என்றால், இங்குதான் மனித மனதுக்கு மிகுந்த ஆழமான கருத்து ஒன்று உதயமாகும். என்னென்ன இயங்கிக் கொண்டிருக்கின்றன இந்த உலகத்தில்? ஒளி, ஒலி, சுவை, மனம், உருவம், ஜீவன் என்றபோது இந்த உருவத்தை கழிச்சு விட்டு பார்ப்போம். உருவம் என்பது பல கோடி அணுக்கள் சேர்ந்தத்தானே. அப்படி உருவத்தை கழித்து விட்டால் என்ன மிஞ்சம்? அரூபம் மீதி. ஒலி கழித்து விட்டால் ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த இயக்கத்தை குறைத்துக் கொண்டே வரணும். கடைசியாக எங்க முடிகிறதோ அதுதான் அதற்கு இருப்பு நிலை. இருப்பு இல்லாத இயக்கம் வராது. ஆகவே ஒலியை எடுத்துக்கொண்டு ஆராய்வோம். ஒலிக்கு மூலம் என்ன? மௌனம். உருவமற்ற அரூபம் மௌனம். ஒளியை எடுத்துக்கொள்வோம். ஒளிக்கு மூலம் என்ன? எந்த ஒளியும் குறைத்துக் கொண்டே வந்தால் கடைசியாக என்ன மிஞ்சும்? இருள்தான். அதே போல சுவை, மனம் என்ற குணங்கள் எல்லாம் கழித்து பார்த்தால் என்ன இருக்கணும்? ஆகவே ஆதிநிலையாக உள்ள சுத்தவெளி இருப்பு நிலையானது இருட்டு, கும்பிருட்டு. அது எந்த அளவு என்று ஓமை கூற முடியாத இருட்டாதான் இருந்திருக்க வேண்டும். இருட்டு. அதுதான் இப்போ அதே இருட்ட பொருட்கள் மத்தியில் பார்க்கிற போது பிளாக் ஹோல் என்று சொல்லுகிறார்கள், சக்தி வாய்ந்தது என்று சொல்லுகிறார்கள். அது இருட்டு. மௌனம், சத்தமில்லாதது. இருள். இருள் என்றத நாம் சாதாரண வார்த்தைகள் கூட பார்க்கலாம். கிருஷ்ணன் என்ற பெயர் வைக்கிறாங்க. கிருஷ்ணம் என்றால் என்ன? கருப்பு என்றதான் அர்த்தம். தமிழ்ல கூட கருப்பன் என்று பெயர் வைக்கிற பார்க்கிறோம். இறைவன் கருப்பு நிறமானவன் என்றதாகத்தான் அதை கணக்கிட்டு அப்படி பெயர் வைக்கிறாங்க. ஆகவே அத்தகைய இருட்டிலே நிழல் போன்று அதனுடைய ஆற்றல், அறிவும் விரைவும் அடங்கி இருந்ததனால அந்த சுத்த வெளியை பற்றிய அறிவு மனிதனுக்கு
நேரடியாக லேசாக வராது. அப்ப எப்படி வரும்? அந்த இறைவெளியோடு அலைந்து கொண்டே இருக்கக்கூடிய மனமானது இறைவெளியோடு ஒன்றி அதோடு லயமானாதான் அங்கே உள்ள உண்மை அவனுக்கே தெரியும். அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற போது அலைச்சல் அல்லது திரிதல் என்ற போது ஒரு எல்லை கட்டிய ஒரு உணர்வு தான் வரும். எல்லை கட்டிய உணர்வுல எல்லையற்ற பரவழியினுடைய தன்மை எப்படி அவனுக்கு விளங்கும்? விளங்காது. ஆகையினால அது ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறான். அது தவறாக எடுத்துக்கொள்ள முடியாது. அவன் கணிப்புக்கு அவ்வளவுதான் தெரியும். ஆனால் அதிலே ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டால் வேற எந்த பொருள்ல என்ன இருக்கிறது? ஆதி நிலையிலேயே ஒன்றுமில்லையானால் அதிலிருந்து தோன்றிய அணு, அந்த அணுக்களுடைய கூட்டம், இந்த உலகம், இதை என்ன இருக்கிறது? இங்கே என்ன என்ன இருக்கிறதோ இறைவெளிக்கு ஒரு பெருமை உண்டு. எந்த பொருளையும் சுருக்கிக் கொள்ளும், சுருக்கிவிடும். நாம் 10 மைலுக்கு அப்பாலே ஒரு ஏரோப்ளேன் விமானம் போக பார்க்கிறோம். இங்கே கிட்ட இருக்கிற போது எத்தகைய அளவில் இருந்தது, 10 மைலுக்கு அப்பால பார்க்கக்கூடிய விமானம் எந்த அளவில் இருக்கிறது என்று பார்த்தா சுருங்கி ஒரு கொசு பறப்பதை போலதான் தெரியும். இன்னும் போக போக அது மறைந்தே போகும். மறைந்தே போகும் என்றால் என்ன? கண்ணாலே பார்க்க முடியாத அளவு சுருங்கி விட்டதுதான், அது இல்லை என்று சொல்ல முடியாது. அதுதான் இறைநிலையினுடைய பெருமை. அதே போலதான் இப்போ அந்த இறைநிலையானது காந்தம் என்ற சக்தியாக பேரியக்க மண்டலம் முழுமையும் எந்த இடத்துல காந்த சக்தி இருக்கிறது? இறைநிலை காந்தத்துக்கு அடிப்படையான ஈர்ப்பு சக்தி. அதிலிருந்து வந்த விண்ணினுடைய அலை அது தள்ளும் சக்தி. அப்ப எந்த எந்த இடத்துல ஈர்ப்பு சக்தியும் தள்ளும் சக்தியும் இருக்கிறதோ அது இறைநிலையினுடைய அடிப்படையான ஈர்ப்பு சக்தியும் அதனுடைய நுண்ணிய இயக்கமான அணுவில் இருந்து வரக்கூடிய தள்ளும் சக்தியும் உடையது என்றுதான் நாம் எடுக்க வேண்டும். ஆகவே இந்த பேரியக்க மண்டலம் முழுமையும் நாம் நோக்கி பார்த்தால் எந்த இடத்துல அணு இருக்கிறதோ, அந்த அணுக்களுடைய கூட்டம் இருக்கிறதோ, அவையெல்லாம் அசைந்து கொண்டிருக்கின்றதோ, ஒவ்வொரு அசைவும் அந்த காந்த ஆற்றலினுடைய தள்ளும் சக்தியை தவிர வேற ஒன்றுமே இல்லை. அதே போல எந்த இடத்துல எந்த பொருளாக இருந்தாலும் அதை சூழ்ந்திருப்பது என்ன? இது சாதாரணமான கணக்கு. அந்த சூழ்ந்தழுத்திக் கொண்டிருக்கக்கூடியது இறைவழியாகத்தான் இருக்கணும். அணுவையும் சூழ்ந்தழுத்திக் கொண்டிருக்கிறது, அண்டங்களையும் எல்லா அண்டங்களையும் சேர்ந்து சூழ்ந்து அழுத்தி இருக்கணும். ஒவ்வொரு பொருளையும் அழுத்திக் கொண்டிருக்கிறது. அதனால அந்தந்த பொருள் உள்ள இடத்துல உள்ள அணுக்கள் முதல் கொண்டு எல்லாமே தன்னைத்தானே விரைவாக சுழன்று கொண்டே இருப்பது அதனாலதான், சூழ்ந்தழுத்தும் காரணத்தினாலே. இந்த சூழ்ந்தழுத்தக்கூடிய ஒரு பேராற்றல் இறைநிலையில அடங்கி இருக்கிறது என்று தெரிந்து கொண்டாலே அப்பொழுது மனது விரித்து பார்க்கிற போது அது இல்லாத இடம் இல்லை, அது இயக்காத பொருள் இல்லை. எந்த பொருளை எடுத்தாலும் அந்த பொருள் எதனால் ஆக்கப்பட்டது? அணுக்களுடைய கூட்டு. அணு எப்படி உற்பத்தி ஆச்சு? இப்பொழுதுதான் அந்த இறைவெளியினுடைய தன்மையை நாம் உணர்ந்தோம். அதிலிருந்து வந்த எல்லா தோற்றங்களையும் கண்டுபிடிக்கிறோம். என்ன இருக்கிறது? அசைவு, இயக்கம் என்பது ஒன்று இருக்கிறது. அந்த இயக்கத்தினுடைய தொடர்னால ஒவ்வொன்றும் இடம் விட்டு மாறிக்கொண்டிருக்கிறது, தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறது. இந்த பேரியக்க மண்டலத்தில் எந்த பொருளை எடுத்தாலும் சுழல் இல்லாத ஒரு பொருள் இல்லவே இல்லை. நாம நின்று கொண்டுதானே இருக்கோம். நாம் எங்க நாம் சுழலியே என்று ஒவ்வொருவரும் நினைக்கலாம். இந்த பூமியோட நாம் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த சூழ்ந்த அழுத்தம் நம்மையும் சேர்ந்து பூமியோட வச்சு அழுத்திக் கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த பூமி சுழல்ற வேகத்துக்கோட சேர்த்து நாமும் சுழன்று கொண்டேதான் இருக்கிறோம்.
நம்முடைய வேகம் என்ன என்று கணக்கு பார்த்தா பூமியினுடைய வேகம் எதுவோ அவ்வளவு வேகம் நம்ம இருக்கிறது. அதுக்கு மேலான வேகம் தான் நாம் நடக்கிற வேகம். இப்ப பூமி தன்னைத்தானே சுத்துகிறது என்றால் நாம் எங்க உட்கார்ந்து இருந்தாலும் அது சுத்துற வேகம் அதோட தான் நாம போறோம். அப்ப 25,000 மைல் வேகத்திலே சுற்றி கொண்டிருக்கிறோம். அதற்கு மேலாக இந்த சூரியனை பூமியை சுத்தக்கூடிய விரைவு பார்க்கிற போது 15,50,000 மைல் வேகத்துல ஒரு நாளைக்கு இந்த சூரியனை சுத்தி வருது. நம்ம விட்டுட்டா சுத்தி வருது, நம்மோட சேர்த்துதான் சுத்தி வருது. அப்போ நம்முடைய வேகம் சுழல் வேகத்துல 25,000 மைலும் ஒரு நாளைக்கு, அது சூரியனை சுத்தி வரக்கூடிய வேகத்துல 15,50,000 மைல் வேகத்துல நாம் போய்கொண்டே இருக்கிறோம். அந்த வேகத்துல நம்முடைய ஒவ்வொரு அணுவும் இறைவெளியால சூழ்ந்தழுத்தப்பட்டு இதற்கு மேலான வேகத்தோடு அதுவும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இப்போ ஒரு ஈயினுடைய வேகம் 50 மைலுக்கு பறக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதுவே ஈ ஒரு வண்டி ஓடும் வண்டிக்குள்ளாக வந்துவிட்டது. வண்டி 40 மைல் வேகத்தில் ஓடுகிறது. அப்போ ஈ பறக்கிற போது அதனுடைய வேகம் என்ன இருக்கும்? 40 மைல் வண்டியினுடைய வேகம். ஈ பறக்கிற போது அதனுடைய வேகம் 50 மைல், ஆக 90 மைல் வேகத்தில் ஓடுது. அப்படி எந்த பொருள் எங்கு இருந்தாலும் சரி அதற்குரிய வேகம் இறைநிலையினுடைய அழுத்த வேகம் தானே தவிர வேற எந்த வேகமும் இல்லை. சூழ்ந்தழுத்தும் காரணத்தினாலே அணு சுழற்சி அடைகிறது. அந்த அணு சுழலும் போது அந்த அணுவுக்கும் இருப்பு நிலையாக உள்ள இறைவெளிக்கும் இடையே உரசல் ஏற்பட்டு அதிலிருந்து வரக்கூடியதான் காந்த அலை. எங்க அணு உண்டோ அங்கெல்லாம் இந்த காந்தம் உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கும். ஆனால் அந்த அணுக்களுடைய கூட்டுக்கு தகுந்தவாறு அந்த காந்தம் நிலைக்க முடியாத தன்மாற்றம் பெற்றுக்கொண்டே இருக்கும். அழுத்தமா, ஒளியா, ஒலியா, சுவையா, மனமா, மனமாக. ஆகவே இந்த அடிப்படையை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு இறைவன் இல்லாத இடமும் இறைவன் அசைக்காத பொருளும் ஏதேனும் இருந்தா சொல்லுங்க. இப்போ அணு எடுத்துக்கொண்டால் அதுவும் இறைநிலையிலேயே இருந்த விரைவும் அறிவும். விரைவு என்றால் வேகம், அறிவு என்றால் அந்த வேகத்திலே ஒழுங்கு செய்யப்பட்டது. எந்த இடத்துல வேகம் வந்தாலும் அது ஒழுங்கு செய்யப்படும். ஏன் எப்படி என்று சொன்னா, அந்த வேகம் என்பது எழுந்த உடனே அதை சூழ்ந்து இருப்பது என்ன? சுத்தவெளி, இறைவெளி. இறைவனுடைய இறைவெளியினுடைய வேகம் என்ன? சூழ்ந்து எந்த பொருளானாலும் சூழ்ந்து அழுத்திக் கொண்டிருப்பது என்ற போது அந்த சிறு அலையானாலும் அதை சூழ்ந்து அழுத்தும் போது அது ஒரு ஒழுங்கு, இயக்க ஒழுங்குக்கு வந்து விடுகிறது, சுழன்று வருகிறது. அது வட்ட வடிவமாக, அதாவது ஒரு உருண்டை வடிவமாக மாறிவிடுகிறது சூழ்ந்த அழுத்தத்தினாலே. அதனாலதான் அணு எப்படி இருக்கும் என்று நாம் ஆராய்ச்சி செய்ய, அனுமானம் செய்ய வேண்டுமானால் அது எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் அது ஒரு குளோபல் கோலிய போல ஒரு குளோபல் வடிவமாகத்தான் இருக்க முடியும். அதோடு அது சுழன்று கொண்டேதான் இருக்கணும். ஏனென்றால் சூழ்ந்த அழுத்தம் ஒன்று. அந்த சூழ்ந்த அழுத்தத்தினால எந்த பக்கம் போகணும்னு இல்லை, அது இருக்கிற இடத்துல இருந்தே மையத்தில் இருப்பு வைத்துக்கொண்டு மைய ஈர்ப்ப மையமாக வைத்துக்கொண்டு சுழன்று கொண்டேதான் இருக்கும். ஆனால் அந்த சுழற்சியினால என்ன நடக்கிறது என்று பாருங்க. இந்த சுழற்சி சிறிய அணு, நுண்ணிய அணு, அதை எப்படி நாம் கண்டுபிடிக்கிறது என்று சொன்னா நேரடியாக அதை பார்க்கவே முடியாது. எத்தனை கோடி அளவுக்கு அதை பெருக்கினாலும் பெருக்காடியின் மூலமாக அப்பொழுதும் அதை பார்க்கவே முடியாது. காரணம், அதனுடைய விரைவு அவ்வளவு வேகமான விரைவுடையது, அவ்வளவு நுண்ணிய அளவு உடையது. அதனால அந்த விண் என்பதை உள்ளது உள்ளவாறே தெரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அந்த விண்ணை சுற்றியுள்ள பொருள் சுத்தவெளியாக இருந்தாலும் அதனுடைய அழுத்தம் தான் விண்ணுக்கு வரக்கூடிய சுழற்சி
என்றதை திட்டவட்டமாக தெரிந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, அந்த அணுக்கள் சேர்ந்தவுடனே ஒவ்வொன்றும் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த இருப்பாக இருந்த இறைவெளியிலே இருப்பாக இருந்தது பூரணம் என்று சொல்வார்கள். இன்னது என்று தெளிவாக தெரியாமல் எல்லாமே அடங்கி இருக்கிற போது அதுக்கு பூரணம். உதாரணமாக, ஒரு கோழி முட்டையில மஞ்சக்கரு இருக்கிறது, அதுக்குள்ளாக ஒரு கோழியே இருக்கிறது. அது பார்க்க தெரிகிறதா? என்னென்ன இருக்கிறது? மூக்கு இருக்குது, கண் இருக்குது, காது இருக்கிறது, அதனுடைய சிறகுகள் இருக்கின்றன, எல்லாமே இருக்கின்றது. இல்ல, அதெல்லாம் தெரியவே இல்லை, அப்படி இல்லை, நான் ஒப்புக்கொள்ள முடியாது என்று சொன்னா, அந்த கோழி முட்டை உடையிற காலத்துல பாத்தீங்கன்னா அந்த குஞ்சு உருவாகி வந்தது இருக்கும். அது எப்படி யாரு போய் அங்க செய்தாங்க? வேற இந்த இறகு, மூக்கு, அதனுடைய எலும்பு, இவைகளெல்லாம் இந்த கோழி முட்டை ஓட்டை தாண்டி யார் நுழைச்சது? இப்படி எல்லாம் ஆராய்ச்சி செய்யும் போதுதான் அந்த இறைவெளியே ஒவ்வொரு அணுவுக்கும் சூழ்ந்த அழுத்தம் காரணத்தினால அந்த வேகம், அந்த வேகத்தினால இயக்கம், அந்த இயக்கத்தில் இருந்த அலை, அந்த அலை காந்தமாகி காந்தத்தினுடைய தன்மாற்றம் அழுத்தமா ஒளியா ஒலியா சுவையா மனமாக மாறி எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற போது, ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு ஆப்பிள் பழத்தை பார்க்கிறீங்க. ஆப்பிள் பழம் உருவத்தில் இந்த மாதிரி 3 ரங்கலம் உடையது. அது எப்படி வந்தது? முதல்ல பூ வந்தது, காய் வந்தது. நல்ல பருத்து வரும்போது அதுல என்னென்ன சுவை, என்ன மனம், என்ன நிறம், என்ன ரசாயனங்கள் உள்ளதோ அவ்வளவும் அந்த சின்ன பிஞ்சா இருக்கிற போது இருந்தது அல்லவா? இல்ல, இது பிஞ்சே வரல, பூவா இருக்கிற போது இருந்ததே இல்லையோ? பூவே வரல, மரமாகவே இருந்தது, செடியாக வந்த போது இருந்ததே இல்லையா? செடியே வரல, முளையாக இருந்த போது இருந்ததே அல்லவா? அந்த முளையில செடி, பூ, காய் அத்தனையும் உள்ளது என்று தெரிந்து கொள்றோமே, அந்த முளைதான் இப்ப பூரணம். எதற்கு? அந்த செடி முழுவதிலும் தன்னடக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறது பூரணம். காலத்தால் அது மலரும் போது அந்தந்த நேரத்துக்கு தக்கவாறு அந்தந்த பொருள் வெளிப்படுகிறது. ஆனால் அது இல்லை என்று சொல்ல முடியாது. இப்போ நேற்று பார்த்தோம், பழுக்கல, அதை மோந்து பார்த்தோம், வாசனை இல்லை. நாளைக்கு பழுக்கணும், எடுத்து வைக்கிறோம் ஒரு பழத்தை. மறுநாள் அது பழுத்த பிறகு அதனுடைய சுவை மாறி போச்சு, ரசாயனம் மாறி போச்சு, நிறம் மாறி போச்சு. இது எப்படி மாறி போச்சு? உள்ளே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காந்த ஆற்றல் தானே தன்மாற்றம் அடைந்து அழுத்தமா ஒளியா ஒலியா சுவையா மனமாக மாறிக்கொண்டே இருப்பதனால அந்தந்த காலத்துக்கு தக்கவாறு அப்படி மாறுவதற்கு அது பூரணமாக அந்த விதையிலேயே முளையிலேயே இருந்தது. அந்த பூரணமான பொருள் தான் இப்பொழுது முழு வடிவத்தில் ஆப்பிளை பார்க்கிறோம். இதே போல உலகத்தில் உள்ள எந்த பொருளையும் நாம் சிந்தித்து பார்த்தோமானால் அந்த இறைநிலை இல்லாத பொருள் இல்லை, இறைநிலையினுடைய ஆட்சி இல்லாத ஒரு தோற்றம் இல்லை. அப்ப எல்லா தோற்றங்களுமே அணுனால ஆச்சு, அணு கூட்டினால ஆச்சு. அந்த அணுவில இருந்து வரக்கூடிய அலை இயக்கத்தினாலதான் சுவை, மனம் முதலியெல்லாம் இருக்குது. மனிதன் கூட, மனம் கூட அந்த அலைதான், அதாவது ஜீவகாந்த அலைதான் மனமாக இருக்கிறது. அந்த மனதை ஒடுக்கிக் கொண்டே போனால் அணு, நன்றாக அணு தெரியும். இப்போ நாம் தியானத்துல என்ன பார்க்கிறோம்? முதல்ல ஒரு அசைவு. அந்த அசைவு என்ன? அதுதான் காந்த ஆற்றல். அந்த காந்த ஆற்றலோடு நாம் ஒன்றி 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 இருக்கிற போது அந்த அலையெல்லாம் நம் மன அலையும் குறைந்து அந்த அலையும் குறையிற போது அது எங்கே இருந்து புறப்படுகிறதோ அந்த அணுவையே நாம் மனதால, அறிவால கண்டுபிடித்துக் கொள்ளலாம். அணுனுடைய தன்மையை ஆராயிற போதுதான் அந்த அணுவில் ஒரு மையம் இருக்கிறது. அந்த மையம் சுழற்சி இல்லாத போது இறைவெளியாக, அந்த சுழற்சி வரைய அலையாக. அப்போ இறைவெளி என்ற இருப்பு நிலையும்
அதிலிருந்து இயக்க அலையும் ரெண்டும் சேர்ந்தத்தான் அணு. அணு என்றும் ஒரு மெட்டலோ அல்லது ஒரு கெட்டி பொருளோ அல்ல, ஒரு அலைதான். அப்ப அந்த அணுக்களால சேர்ந்த எந்த பொருளும் என்ன, எல்லா பொருட்களும் அலைதான். ஒளியை ரிஃப்ளெக்ட் பண்றதுனால, பிரதிபலிக்கிறதுனால, கையை வச்சா அதை தள்ளுவதனால நாம் அது கெட்டி பொருள் என்று நினைக்கிறோம். இந்த பொருள்ல இருக்கக்கூடிய அணுவும் அலைதான். ஆனால் இதை விட இறுக்கமாகி அங்க நெருக்கமாக இருப்பதனால இந்த விரல் அதுக்கு மேல போக முடியாத தடுக்குது. அதனால அந்த பொருள் கெட்டி என்று நம்முடைய உடல் அல்லது தொடு உணர்வுல இருந்து ஒத்து பார்த்து சொல்றோம். நண்பர்களே, இந்த ஒரு பெரிய ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் முதல்ல மனிதன் அவனுடைய அறிவை அறிய வேண்டும். மனம் என்பது சாதாரணமாக நாம் விளங்கிக் கொள்ள முடியுது. நாம் அதை எண்றோம், அதை பார்க்கிறோம், அதை நினைக்கிறோம், இதெல்லாம் மனம் என்று சொல்றோம். ஆனாலும் அந்த மனதினுடைய இயக்கத்தை இதுவரைக்கும் நன்றாக கண்டவர்கள் சித்தர்கள் தான், யோகியர்கள் தான். மற்றவர்கள் இன்னும் விஞ்ஞானிகள் கூட மனமென இயக்கத்துக்கு போகவே முடியவில்லை. ஏனென்றால் மனம் என்பது காந்த அலையினுடைய ஒரு செயல்தான் என்பதை ஒத்துக்கொள்ள வேணும். காந்த அலையை பற்றிய ஆராய்ச்சி இன்னும் உடலுக்குள்ளாக ஜீவகாந்த அலையை பற்றிய ஆராய்ச்சி விஞ்ஞானிகளுக்கு வரவில்லை. காரணம் என்ன என்றால் உடலிலே விண் என்ற உயிர் உலவிக் கொண்டிருக்கிறது என்றது அவர்கள் ஒத்துக்கொள்ளல, அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் விண் என்பதை விஞ்ஞானத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் ஒரே வித்தியாசம் என்னவென்றால் புலன்களால காணக்கூடியது, காலதூர பருமன் வேகம் என்ற 4ஆல கணக்கிடக்கூடியது, அது மாத்திரம்தான் விஞ்ஞானத்துக்கு உட்பட்டது. இந்த காலதூர பருமன் வேகம் என்ற 4ஆல கணக்கிட முடியாதது, புலன்களுக்கு எட்டாதது, அவையெல்லாம் விஞ்ஞானத்துக்கு வராது. காரணம் என்ன? அனுமானம். அனுமானம் தானே. அனுமானம் தவறாக இருக்கலாம், ஆகையினாலே அனுமானம் தவறு. அது விஞ்ஞானத்துக்கு வராது, மெய் என்று ஒப்புக்கொள்ள முடியாது, அது ஒன்றுமில்லை, பொய். அப்படியானாலும் அதே விஞ்ஞானிகளுக்கு நான் எடுத்து சொல்வது இதுதான். இந்த பேரியக்க மண்டலத்தில் எத்தனை எத்தனை பொருட்கள் நாம் பார்க்கிறோம், ஒவ்வொன்றும் எவ்வளவு எடையுடையது, அவைகளெல்லாம் எங்கே இருக்கின்றன, எல்லாமே சுத்த வெளியிலே மிதந்து கொண்டிருக்கின்றன என்று அதை விட வேற வழி இல்லை. அப்படியானால் அந்த சுத்த வெளியில இவ்வளவு மிதக்கிறது என்று சொன்னால் இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் விட அது வல்லமையுடையதை தானே இருக்கணும். மேஜை மேல ஒரு பொருளை வைக்கிறோம்னு சொன்னா அந்த பொருளை விட மேஜை வலிவாக இருந்தால்தான் மேஜை தாங்கும். அதனால ஒரு பொருளை ஒன்றின் மீது வைக்கிறோம், அது தாங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதை விட, வைக்கும் பொருளை விட தாங்கும் பொருள் அதிக வல்லமையுடையதாக இருக்க வேண்டும். இந்த அடிப்படையிலே ஆராய்ந்து எது எது நாம் கண்ணுக்கு புலன்களுக்கு எட்டுகின்றதோ அதனுடைய இயக்கத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் கடைசியில இயக்கத்துக்கு மூலமான நிலையை நாம் ஆராய்ந்து கண்டுபிடிக்கிற போது அதுதான் தத்துவம். அதற்கு ஓமையே இல்லை. ஆனால் அதை அறியறது யாரு? இங்கேதான் புலன்களால, எல்லை கட்டிய புலன்களால இறைநிலையை உணர முடியாது. இறைநிலையில இருந்து எழுந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய விண்துகளை உணர முடியாது. அவ்வளவு நுண்ணியது, அவ்வளவு விரைவானது. இப்போ அந்த விண்ணனுடைய விரைவை கவனிக்கணும்னு சொன்னா அது எப்படி சுழலுகிறது என்றதை நிர்ணயிக்கிறது ஒண்ணு, எவ்வளவு வேகமுடையது என்றது ஒன்று. இந்த ரெண்டை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா இந்த உலகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. தன்னைத்தானே விரைவாக தற்சொலாக ஒரு நாளைக்கு 25,000 மைல் ஓடுகிறது. அந்த சுழற்சி வேகம் இந்த நில உலகுக்கு எப்படி வந்தது? இங்கேதான் நாம் ஆராயணும். இந்த நில உலகம் எப்படி வந்தது என்றால் பரமாணுக்கள் என்று சொல்லக்கூடிய எனர்ஜி பார்ட்டிகள், விண் துகள்கள் ஒன்று கூடிய கூட்டுதான் நில உலகம். அப்போ அந்த சுழல் வேகம் அந்த பரமாணுக்கள்ல இல்லை என்றால் அதனுடைய கூட்டாக உள்ள உலகத்துக்கு எங்க இருந்து வரும்? ஆகையினால இந்த உலகிலே இருக்கக்கூடிய வேகம், விரைவு அத்தனையும் அந்த பரமாணுக்கு உண்டு.
அது இல்லையானால் இங்கே இல்லை. இதுதான் அனுமானம். இந்த அனுமானம் சில சமயத்துல ஒரு இமேஜினேஷன் என்று சொல்வாங்களே, கற்பனை, அப்படி இருக்கலாம். ஆனால் அந்த அனுமானத்தை வைத்துக்கொண்டு மற்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் ஒத்து 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 பார்க்கிற போது எந்த இடத்திலையும் முரண்பாடு இல்லாமல் இருக்குமே ஆனால் அதுதான் உண்மை. அந்த அனுமானமே உண்மையாக மாறிவிடும். இல்லையானால் கற்பனையாகவே நிற்கும். இப்பொழுது நாம் ஏதோ ஒரு பொருளை அறிகிறோம், பார்க்கிறோம், ஒரு ஒளியை பார்க்கிறோம், ஒரு உருவத்தை பார்க்கிறோம். அதை காக்னிஷன் என்று சொல்வார்கள். அது பார்வை இருக்கிறது என்றதை தெரிந்து கொள்றோம். அப்ப எப்படி அங்க ஒளி இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்றோம்னா எதன் மூலமாக? கண் மூலமாக. கண்களே எப்பொழுதும் நம்ம உடல் இயக்கத்தினால விளையக்கூடிய காந்த சக்தி அழுத்தமா ஒளியா ஒலியா சுவையா மனமா மனமா மாறிக்கொண்டே இருக்கிறது. அதுல ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு விளைவும் இந்த உடலை விட்டு வெளியேறிக்கொண்டே இருக்கிறது. அழுத்தமானாலும் சரி, ஒளியானாலும் சரி, ஒலியானாலும் சரி, சுவையானாலும் சரி, மனமானாலும் சரி, மனமானாலும் சரி, எல்லாமே இந்த மாற்றத்துக்கு பின்னதாக எல்லாம் வெளியேறிக்கொண்டே இருக்குது அல 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 அலையா. அப்போ நம்ம உடல்ல இருந்து எவ்வளவு அழுத்த அலை வெளியேறி கொண்டிருக்கிறதோ அந்த அலை எந்த பொருள் மீது எந்த அலை மீது பட்டாலும் இதை விட அதிகமாக அழுத்தம் இருக்குமே ஆனால் அதை உணர்ந்து கொள்ளுது. நம்முடைய உடலிலே இருந்து வெளியாகக்கூடிய அழுத்தத்துக்கு குறைவாக இருந்தா தெரியாது. இப்ப காற்று இருக்கிறது, சில சமயம் காற்றே இல்லை என்று சொல்றான். காற்று இல்லாது இருக்கவே முடியாது. ஏன் உணர முடியவில்லை? ஏனென்றால் நம்ம உடலுக்குள்ளாக ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய காற்றினுடைய அடர்த்தி ஒரு அளவில் இருக்குது. அதற்கு மேலான அடர்த்தி வெளியில இருந்தாதான் அந்த உறுத்தல், அந்த உரசல் நம்மால உணர முடியும். அப்படி இல்லையானால் அது உணர முடியல. உணர முடியாத போது காற்றே இல்லை என்று சொல்றோம். அதே போல ஒளியும் நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றங்கள்ல இருந்து ஒளி மின்சார அலை வந்து கொண்டே இருக்கிறது. மிச்சம் கழிவு கண் மூலமாக எப்பொழுதும் போகும். அப்படி ஒரு யூனிட் ஒளி போய்கொண்டு இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. நாம் கண்ணை திறந்து பார்க்கிறோம், 2 யூனிட் ஒளி இருக்குமே ஆனால் இப்போ இது தடுக்குது. அது அதிகமா இருக்கிறது, தடுக்குது. தடுக்கிற போது ரிஃப்ளெக்ஷன் திரும்பி வருது. அப்போதான் ஓ அங்கே ஒளி இருக்கிறது. இங்க இருக்கிறது நம்முடைய உடல்ல இருந்து ஒரே யூனிட் ஒளி போய்கொண்டிருக்கிறது என்று வச்சுக்கொள்ளுங்க. அங்கே நாம பார்க்கிற ஒளி 1 யூனிட்டுக்கு குறைவாக இருக்கிறது. தெரியுமா? தெரியாது. ஏன் தெரியாது? அது தடுக்கல. தடுத்து திரும்பினால்தான் நமக்கு தெரியும். தடுக்கவில்லை, அதனால ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதனால அது இல்லை என்று சொல்றோம். அப்போ எந்த உணர்வும் ஒத்து பார்த்த உணர்வு தான். நாம் நம்ம உடல்ல எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறோம், அதற்கு மேலாக உள்ள பொருளோடு நோக்கும் போது அதனுடைய தடை, திருப்புதல், அதுதான் உணர்வாக இருக்கிறது. இதை தெரிந்து கொண்டமையானால் எல்லாம் தடையே செய்து. இப்போ ஒரு பழத்தை பார்த்தோம், கண்ணில இருந்து போற ஒளியானது அந்த பழத்தை வரைக்கும் போய் அங்க தடுக்குது. அதுக்கு மேல பழத்தை தாண்டி ஓடி போகுது, பழம் வரைக்கும் தடுத்து அது வரைக்கும் நிறுத்துது. அதுதான் நமக்கு பழம் இருக்கிறது என்ற உணர்வு. தடுத்து திருப்பினது அதுதான் உணர்வு. அதுக்கு புறமாக இருக்கக்கூடிய இடத்துல சுத்த வெளியே அது ஓடி போகுது. இப்படி எந்த பொருள் பார்த்தாலும் சரி தடுக்கும். தடுத்ததுதான் உணர்வுக்கு உண்டாகும். இறைநிலை தடுக்குமா? இறைவெளியானது அறிவுக்கு தடை உண்டா? தடை இல்லை. ஆகையினால அது தெரியல. ஆனால் அந்த உண்மைய ஒரு பெரியார் அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்ததெது தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்குயிராய் தழைத்ததெது மன வாக்கினில் தட்டாம நின்றதெது என்று சொல்றார். மனதுக்கும் சரி வாக்குக்கும் சரி எது தட்டவில்லையோ அதுதான் இறைவன். தடுக்கவில்லையோ எந்த பொருளை பார்த்தாலும், இப்போ எங்கேயோ ஒரு கோயிலை பார்த்தீங்க, இன்றைக்கு நினைக்கிற போது அங்கே அந்த கோயில் வருகிறது. என்னன்னா
நம்முடைய ஒளிய அங்கே தடுக்கிறது. அதனால அந்த கோயில் என்றது வந்தாச்சு, இருப்பு இருக்கு. அத மாதிரி கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய விக்கிரகம் தடுக்கும். ஆனா அந்த விக்கிரகத்தை அடிப்படையாக வைத்து, எந்த அடிப்படையாக வச்சு இறைவனை வணங்குறோமோ அந்த இறைவன் என்றதை உணர்ந்தால் அது தூய வெளிதானே. தூய வெளி மனதுக்கு தடை இல்லை. அது மாத்திரம் இல்ல, ஒலி தடை உண்டான்னு பாருங்க. ஏதாயிலும் பேரை சொல்ற போது, கடவுள் என்ற பேரை சொல்ற போது ஒன்று ஒலி இருக்கிறது. ஆனா உண்மையான கடவுள் நிலையில மௌனம் தானே. அந்த மௌனத்தை மனம் நினைக்கிற போது தடை இருக்கிறதா? ஒலி இருந்தா தடை இருக்கான், மௌனத்துல தடை இல்லை. அததான் சொல்றாரு தாயுமானவர், மன வாக்கினில் தட்டாம நின்றதெது, சமய கோடிகள் எல்லாம் தந்தெய்வம் எந்தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர்வழக்கிடவு நின்றதெது, எங்கனும் பெருவழக்காய் யாதினும் வல்லோரு சித்தாகி இன்பமாய் என்றைக்கும் உள்ளதெது, மேல் கங்குல் பகல் அறநின்ற எல்லை உளதெது, அது கருத்துக்கு இசைந்தது என்று சொல்ற. அதுதான் கருத்துக்கு இசைந்தது. கருத்து என்பது அறிவு. அந்த அறிவுக்கு இசைந்ததுன்னா ஒன்றுபட்டது. அப்போ அதோடு ஒன்றுபட்டால்தான் மனிதன் அதை பற்றி தெளிவாக உணர முடியும். எப்படி ஒன்றுபடுவது? முதல்ல அலையாக ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய மனதை அந்த அலையை நிறுத்தணும். விஞ்ஞானிகள் கணக்குப்படி 14 இருந்து 40 வரையில ஒரு செகண்டுக்கு அந்த மன அலை ஓடிக்கொண்டே இருக்கிறது. மனிதன் புலன்களால இயக்கத்தில் இருக்கிற போது கண்ணை மூடிக்கிட்டான், எதையும் பார்க்கல, சொல்லு கேட்கல, உள்ள இருட்டுல வந்துட்டான். ஆனா அந்த சமயத்துல தீட்சை எடுத்துக்கொண்ட காரணத்தினால ஒரு இடத்துல துரியத்திலேயோ ஆக்கினியத்தையோ மனதை ஒடுங்கி நின்று நிக்கிறான். அழுத்தம் இல்ல, ஒளி இல்ல, ஒளி இல்ல, சுவை இல்ல, மனம் இல்ல. ஆனால் அவன் மாத்திரம் இருக்கான். ஆனால் அதனாலும் இந்த உடல்ல ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இயக்கங்கள் காரணமாக அந்த அணுவும் அணுனுடைய அசைவும் அங்கே தெரிகிறது. இந்த இடத்துல என்ன கண்டுபிடிச்சாங்க? 4 இருந்து, அதாவது 13 வரையில, 8 இருந்து 13 வரையில சுழல் ஒரு செகண்டுக்கு அவ்வளவு ஒடுங்கி போகுது. புலன்களை அடைச்சாலே அதுதான் பிரத்யாகாரம் என்று சொல்வார்கள். அது யோக சாஸ்திரத்துல புலன்களை கடந்து மனிதன் நிக்கிற போது அது பிரத்யாகாரம் முதல். அதன் பிறகு இந்த உடலை தாண்டி மனிதன் மனதை விரித்தானே என்றால் இந்த பேரியக்க மண்டலம் தானே. அதுக்கப்புறம் அங்கு விரிந்து நின்று நிலையாக நின்றால் அலைந்து கொண்டே இருந்தா முடியாது. நிலையாக நின்றால் அங்கே 4 இருந்து 7 சுழல் வரைக்கும் வரும். இப்போ இவைகள்லாம் கடந்து துரியாதீதம் என்ற இடத்துல நீங்க எங்க போறீங்க? இந்த இயக்க மண்டலத்தை தாண்டி இருப்பு மண்டலம் என்று சொல்லக்கூடிய இறைவெளியை தான் போறோம். அந்த இறைவெளியை நினைக்கிற போது மனிதன் என்ன ஆகிறான்? ஆப்பிள் பழத்தை பார்த்தா ஆப்பிளை போல வடிவம் எடுக்கிறான் மனதால, யானையை பார்த்தா யானையை போல வடிவம் எடுக்கிறான் மனத்தால, குணத்தால. ஆனால் சுத்த வெளி எல்லாம் அடங்கிய பூரணம் அதுவாக ஆகிற போது இவன் என்ன ஆவான்? இவனுடைய மனம் எப்படி இருக்கும்? அங்கதான் மனம் அடங்கும். மனமும் அதே நிலையில ஆகும். மனம் அந்த நிலையில வர்ற போது அலையில இருந்து நிலையாச்சு. நிலையான உள்ளதுதான் இறைநிலை. இவன் இறைநிலையாக மாறி அடைந்து அந்த நிலையிலே அவன் நோக்கிறான். நான் யாரு? இறைவனே தான். இந்த அளவுக்கு விரிய முடியல முன்ன. இப்ப பிரபஞ்சத்தை எல்லாம் தாண்டி விரிந்து வந்து விட்டான். எல்லா இயக்கங்களும் அதுல இருந்து அங்கே 1 to 3 டெல்டா வேவ்ல இருக்கலாம். இப்போ அந்த அலையில இருந்து என்ன நடந்ததோ ஆதி காலத்திலே இருந்து, ஆதி நிலையில இருந்து இன்று வரையில நிலையாக மாத்திரம் மனதை வைத்து இருந்தானேயானால் ஒவ்வொன்றாக 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 இந்த நிலையில இருந்து இப்படி தன்னுடைய ஆற்றலாலேயே அணு தோன்றியது. அணுக்கள் கூடிய கூட்டம் தான் இந்த பஞ்சபூதங்களாயிற்று. பஞ்சபூதங்கள்ல உள்ள அந்த காந்த ஆற்றல் தான் அழுத்தமா, ஒளியா, ஒலியா, சுவையா, மனமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இங்கே ஜீவன்ல இயங்கிக் கொண்டிருக்கிறது, மன அலையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதே காந்த ஆற்றல் தான். ஆக மனிதன் என்பவன்
இறைவனுடைய பரிணாமத்திலே இறுதி கட்டமாக இறைவனையே அறியக்கூடிய பேராற்றல் பெற்றவனாக வந்தான் என்றதை அப்பொழுதுதான் அவன் உணர்கிறான். இறைவன் இல்லாத இடத்தை அவனால பார்க்க முடியல, நினைக்கவும் முடியாது. எந்த இடமும், எந்த பொருளும், எந்த அசைவும், எந்த செயலும் எல்லாமே அவனுடைய ஆற்றலாகத்தான் இருக்கிறது. உருவத்தில் எடுத்தால் அணுக்கள் கூட்டியது உருவம், அணுக்களோ அவன்தான். அல்லது ஒளியை பார்த்தால் அந்த அணுக்களுக்கு இடையே காந்த ஆற்றல் செலவழியும் ஒரு மாற்றம் தான் ஒளியாக இருப்பதனால ஒளியாக இருப்பவனும் அவனே தான், ஒளியாக இருப்பவனும் அவனே தான், எல்லாமாக இருப்பவனும் அவனே தான். இப்பொழுது மனமாக இருப்பவனும், அறிவாக இருப்பவனும், உயிராக இருப்பவனும், இறைநிலையாக இருப்பவனும் அவனே என்பதை அடுக்கடுக்காக அறிந்து கொள்ள முடிகிறது மனிதனால்தான். அப்படி அறிந்து கொண்டானே ஆனால் அவனுடைய இயக்கம் இந்த உடல்ல எப்படி நடக்கிறது? நான் எதையே சாப்பிட்டாலும் அது ஒழுங்காக 7 தாதுக்களாக மாறி இந்த உடலாக நடந்து வருகிறது. அதே போல எது எண்ணினாலும், அதை எதை மனதால பார்த்தாலும் அந்த இருப்பு நிலையில அதை சுருக்கி இருப்பாக வைத்து உடல்ல உள்ள கருமையத்தில் இருப்பாக இருக்கிறது. அதே போல நான் பார்க்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருவரிடத்திலும் இந்த ஆற்றல் தான், இறைவனுடைய ஆற்றல் முழுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்பொழுது வருத்தம் என்பது, துன்பம் என்பது என்ன என்றால், எந்த அணுக்கூட்டத்துக்கு இடையேயும் அங்கு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காந்த ஆற்றல் ஒளியாக மாறுற போது மின்சக்தி அது தடைப்படுமேயானால் அந்த அணுக்கூட்டத்தில் அங்க தாங்க முடியாத எரிவு ஏற்படும். அதுதான் துன்பம், வலி. அதுவே அதிகமானால் நோய். இன்னும் அது ஜீவகாந்த சக்தியை அடியோட வரட்டிவிட்டால் மரணம். இதை தெரிந்து கொண்ட பிறகு எந்த உயிரை, எந்த மனிதனை பார்த்தாலும் அந்த மனிதனுக்குள்ளாக மனிதனாக இயங்கிக் கொண்டிருப்பதை எப்படி பார்க்கிறான்? உருவத்திலே அணுக்களுடைய கூட்டம், அந்த உருவத்துக்குள்ளாக சூக்கும சரீரம் என்ற ஒரு நுண்ணிய இயக்க மூலக்கூறுகள், அதில் இருந்து வெளிவரக்கூடிய காந்த ஆற்றல், அந்த காந்த ஆற்றலுடைய செயல்பாடுகள் மனிதனுடைய எண்ணங்களாக, செயல்களாக, பதிவாக மீண்டும் மீண்டும் பிரதிபலிப்பாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டானேயானால் எந்த மனிதனுக்கு ஒரு துன்பம் விளைவிக்க இவனுக்கு துணிவு வருமா? எந்த மனிதனுக்கு மாத்திரம் இல்லை, எந்த ஜீவனுக்கு. பார்க்கும் பொருளெல்லாம் அவனாக இருக்கிற போது அதை எந்த முறையிலே அது உபயோகித்துக் கொள்ள முடியுமோ அப்படித்தான் செய்ய முடியுமே தவிர அதை அழிக்கவோ அதை துன்புறுத்தவோ மனிதன் துணிய மாட்டான். இந்த அளவு வர்றபோது பிறர் உடல் உணர்தலாக பெற்றிடும் சுகதுக்க இயல்பனை உறவு கொண்டு உள்ளத்தால் யூகித்து உணர்ந்து இறங்கி உதவும் சிறந்த திருப்பம் முதல் உலகில் மனிதன் பெற்ற நாள் அறம் தோன்றிற்று. அது வளர்ந்து மதமாச்சு, அது வளர்த்தோர் பெயர்களினால் பலவாயிற்று. எனவே அன்பர்களே, இந்த இறைநிலையை உணர்வது சிரமமே இல்லை, மனிதனுக்கு எளிது. ஆனால் அங்கே இங்கே என்று எல்லை கட்டிய உணர்வுல பார்த்து பார்த்து பழகிய போது அதே பழக்கத்தினால எல்லை கட்டி நிற்கிறான். ஒன்றுக்கொன்று வேறுபாடாக தெரிகிறது. எல்லாவற்றையும் ஒத்து சேர்ந்த காட்சியாக பார்க்கக்கூடிய அளவுக்கு மனம் நிலைத்து நின்றானேயானால் அவன் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ள முடியும். ஆகையினால பொருள் வேண்டாமா? பொருள் இல்லாத உடலுக்கு இந்த உடலை வளர்க்க முடியாது, பொருள் வேண்டும். ஆனால் பிறர் பொருள் பிறர் வைத்துக் கொண்டு அவன் வாழ்வதற்காக வைத்திருக்கிறானே, அதை பிடுங்கி நான் உண்டுதான் வாழ வேண்டுமா என்ற எண்ணம் வராது. அப்படி வராத போது என்ன, பறித்துண்ணுதல் அடியோடு நீங்கிவிடும், அந்த எண்ணமே போய்விடும். இந்த பறித்துண்ணுதல் என்றது இன்னொருவருடைய வாழ்க்கையை பறிப்பது, ஒருவருடைய சுதந்திரத்தை பறிப்பது, அவர் உயிரை பறிப்பது, இது எல்லாமே பறித்துண்ணல் தான். இத்தகைய பேராற்றல் பெற்ற மனிதனிடம் இந்த பறித்துண்ணல் என்ற ஒரு பண்பாடு வாழ்க்கையில எப்படி வந்தது? இந்த பறித்துண்ணல் யார்கிட்ட இல்லை, எங்க இல்லை, சிலதான் செயல்படாத இருக்கிறது என்று ஒன்னா சொல்லலாமே தவிர பறித்துண்ணல் என்ற ஒரு குணம் எல்லாருக்கும் இருக்குது. சந்தர்ப்பம் வர்ற போது அது வெளியாகும். அது எப்படி வருது? மனிதனாண்ட இங்கேதான் மனிதனாக வந்த பிறகு ஆராய முடியும். ஆனால் ஆராயிறவர்கள் சொற்பம், ஆராய்ந்தவர்கள் சொற்பம், ஆராயாதவர்கள் மிச்ச பேர். அதனால
ஆராய்ந்தவன் காண்கிறான். நான் எங்கிருந்து வந்தேன்? அம்மா அப்பாவனுடைய வித்து மூலமாக, கருத்தொடர் மூலமாக, கருமையத்திலே இருந்த பதிவுகள் மூலமாக நான் வந்திருக்கிறேன். அவர்கள் எப்படி வந்தாங்க? அவர்கள் பெற்றோர்கள் மூலமாக. அப்படியே போக 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 முதல் உலகில் ஒரு ஆணோ பெண்ணோ தோன்றி இருக்குமே, அவர்கள் எங்கிருந்து வந்திருக்க முடியும்? வேற ஆணோ பெண்ணோ இல்லாத போது உலகத்துல வித்தில்லாத உருவம் வரவே முடியாது. அது சில சமயவாதிகள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியலன்றதுக்காக வேண்டி அப்படியே கடவுள் படைச்சான் என்று சொல்வார்கள். அப்படி இல்லை, கடவுள் அப்படியெல்லாம் படைக்கிறதே இல்லை. கடவுள் என்ற ஒரு சக்தி பரிணாமத்துல அணுக்களாகி, அணுக்கள் கூடிய பொருட்களாகி, தோற்றங்களாகி, பஞ்சபூதங்களாகி, இன்னும் உலகங்களாகி, மனிதன் ஓரறிவிலிருந்து 6 அறிவு வரையில பரிணாமம் அடங்கி வந்திருக்கான். ஆகையினால அப்படி திடீர் என்று எதுவுமே தோன்ற முடியாது. அன்பர்களே, இந்த மனநிலையை வைத்துக்கொண்டு நாம் ஆராய்வோம். உண்மையான தெய்வத்துக்கும் மனிதனுக்கும் என்ன வேறுபாடுன்னா, தெய்வம் என்பது ஆதி நிலையாக உள்ளது உள்ளவாறே இருப்பு நிலையில அப்படியே இருக்கிறது. ஆனால் அதனுடைய பரிணாமம், தெய்வத்துக்கு 2 செயல், இருப்பு நிலை ஒன்று, இயக்கம். அந்த இயக்கத்துல பரிணாமம் என்றது ஒன்று. பரிணாமம் அடைந்த போது அதுக்கு அந்தந்த இடத்துக்கு ஏற்றவாறு உள்ள அறிவு, கான்சியஸ்னஸ், அது இயல்பூக்கமாக மலர்ந்து அந்தந்த செயல்களாக நடைபெற்று வருகிறது. எந்த செயல் நடந்தாலும் அதுல வரக்கூடிய விளைவு தவறாத விளைவாக இருக்கும். பதிவு செய்து அது மீண்டும் மீண்டும் அதே விளைவுகள் வரும். இது கூர்தலரமாக. பரிணாமம், இயல்பூக்கம், கூர்தலரம் என்பது முத்திரம், இருப்பு நிலை. அதாவது பிளனம், பூரணம், அறிவு, விரைவு. இது இருப்பு நிலை. அது தரம். அது தரம், இது திறம். இந்த திறத்துல பரிணாமம், இயல்பூக்கம், கூர்தலரம் 3ஐயும் இப்படி சுருக்கமா எடுத்துக்கொள்ளலாம். ஆக்கம், ஊக்கம், தாக்கம். ஆக்கம் என்பது அணு முதல் கொண்டு எல்லாமாக மலர்ந்திருக்கிறது. ஊக்கம் என்பது அந்தந்த இடத்துல அதுக்கு ஏற்றவாறு செயல்படும் திறன். தாக்கம் என்பது ஒவ்வொரு செயலுக்கும் விளைவாக வந்து தனக்கே அதனுடைய இன்பமோ துன்பமோ அடையும் அனுபவம். ஆக இந்த உண்மைகளை மனிதன் உணர முடியாதா? சிந்தித்தால் உணரலாம். உங்கள் வரையில நீங்கள் கேட்கும் போது முதல்ல ஏதோ ஒரு கதையாக இருந்தாலும் மனம் இதுவரையில ஒரு நிலை பெற்ற அளவில், சிந்திக்கும் ஆற்றல் பெற்ற அளவில் நிலைத்து பழகினா அந்த நிலையில உணர முடியாதது இல்லை. ஏன்? இறைவனே மனிதனாக இருக்கிறதுனால அவன் கதையை அவனே உணர்ந்து கொள்ளலாம். இப்ப நான் இங்கே இருக்கான், இந்த உடல் வரையில நடந்தத 3 ஆண்டுகளுக்கு பின்னால இன்று வரையில நடந்தத நினைச்சு பார்த்தா முடியுத? இன்னும் மற்றதெல்லாம் கரு தொடர் மூலமாக வந்த எத்தனையோ தலைமுறைகளாக வந்த குணங்கள் எல்லாம் இருக்கிறதே. அதே போல இந்த உடலை தாண்டி, உயிரை தாண்டி இறைநிலையிலே ஒட்டி காந்த அலையின் காரணமாக மனதை அலையை நிறுத்தி நிலையாக நின்று மனிதன் ஆராய்ச்சி செய்வானேயானால் அந்த இடத்துல இறைவனாகவே இருந்து கொண்டு மனிதனாகவும் முழு அறிவை பெற்றுக்கொண்டு வாழலாம். அந்த முழு அறிவை பெறும் மார்க்கம்தான் யோகம் என்றும், அந்த அறிவை பெற்ற பிறகு அவனுடைய நிலைதான் ஞானி என்றோ நாம் கூறுகின்றோம். ஆகவே அதுதான் அறிவுக்கு முழுமை பேரு, அதை முக்தி என்றோ. அந்த நிலை அடைந்து விட்டால் இனி இந்த உலகத்தில் பிறந்து அனுபவிக்க வேண்டியது ஒன்றுமே இல்லை. அந்த நிலை வர்ற போது இனி பிறவி என்றது தொடர் வேண்டியதில்லை என்ற அளவில் நின்று போகும் என்றது பெரியோர்கள் கண்ட ஒரு முடிவு. விஞ்ஞானிகள் மற்றவர்களை விட சீக்கிரமாக தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். அவர்கள் மனதை அடக்கி ஒடுக்கி அது தவம் செய்தார்கள். ஆனால் ஆகவே பல விஞ்ஞானிகள் எதிர்காலத்தில் இந்த தவத்துக்கும் வருவார்கள். அவர்கள் மூலமாக உண்மை, இப்பொழுது உள்ள உண்மை, இறைவனுடைய உண்மை அவர்களுக்கு தெளிவுபடும். ஆனாலும் அவர்கள் எடுத்து சொல்வதற்கு, மக்களிடம் அந்த உண்மையை விளக்குவதற்கு துணிவார்களா என்றால் அங்க கொஞ்சம் சந்தேகம். அதுக்கு சில தலைமுறைகள் போகும். ஏனென்றால் விஞ்ஞானிகள் எல்லாம் இன்று பொருளாதார, அதாவது இண்டஸ்ட்ரியலிஸ்ட்,
ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் அரசியல் ஆட்சி தலைவன். இவங்க 2 பேருக்கு தான் அவங்க அகப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இவன் அரசியல்வாதி என்ன விஞ்ஞானிகளை ஏன் நாடுறான்னா, எவ்வளவு பவர் இருந்தா நமக்கு எதிரியாக இருப்பவனை எவ்வளவு சீக்கிரம் குவிக்கலாம், அதற்கு உரிய வழி சொல்லக்கூடியது விஞ்ஞானி தான். ஆகையினால அவன் இல்லாத என்னுடைய வேலை முடியாது என்று அவனை பிடிச்சு வச்சிட்டு இருக்கான். விஞ்ஞானி அரசியல்வாதிகளுக்கு அடிமையாயிட்டான். அதே போல பொருளாதார துறையில எந்தெந்த கலப்பு செய்யணும், அதுல லாபம் அதிகரிக்கிறதுக்கு விஞ்ஞானி இல்லாத முடியாது. அதனால இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் விஞ்ஞானிகளை ஒரு பக்கம் பிடிச்சுக்கிட்டாங்க. இந்த ஆண்ட வியாபாரம், இந்த ஆண்ட அரசியல், இந்த 2 பக்கம் இருக்கா விஞ்ஞானிகள். மனிதனுக்கு என்ன தேவை என்றது, மனித மனம் எவ்வளவு, ஒழுக்கம், பண்பாடு இவற்றை பற்றி தெரிந்தாலும் எடுக்க இப்பொழுது வாய் வரல. ஏனென்றால் இந்த பக்கம் இவன் கொடுமையை பிடிச்சி வைப்பான், இங்க மொட்டையை அடிச்சு விடுவான். அதனால இந்த விஞ்ஞானிகளுக்கு ஒரு பெரிய சோதனை காலம். இப்போ இன்னும் போக 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 பல விஞ்ஞானிகள் உணர்ந்த பிறகு அவர் எடுத்து சொல்லி முறை வகுத்து எல்லா மக்களும் உண்மையை காலத்தோடு உணரத்தக்க ஒரு வழியும் செய்வார்கள். அந்த விஞ்ஞானமே பாடத்திட்டங்கள்ல ஒரு பகுதியாக வரும். ஆகவே வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வதற்கு எதிர்பார்த்து நிற்போம். அந்த காலம் வந்து கொண்டே இருக்கிறது என்பதை எடுத்து கூறி, நீங்கள் அனைவரும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், மெஞ்ஞான இவற்றில் ஓங்கி சிறப்பாக வாழ வேண்டும் என்று இறைநிலையோடு நின்று அந்நிலையிலே நின்று மனங்குளிர வாழ்த்தி உரை முடிக்கிறேன். வாழ்க வளமுடன்.